السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி 2 நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 14 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 15வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். வாருங்கள், இதன் மூலம் அரபி இலக்கணத்தை மிகவும் இலகுவாக நாம் அறிந்து அதை மற்றவருக்கும் கற்றுக் கொடுத்து அரபி மொழியை நாம் அறிவதற்கும் அதை நாம் அமல் செய்து இம்மையிலும் மறுமையிலும் நாம் வெற்றி பெறுவதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். 4வது பாடம் அல் முஅரபு மினல் அஸ்மாஇ அல் மப்னியு அல் முஅரபு மினல் அஃஆலி வல் அஸ்மாஇ என்ற தலைப்பின் கீழ் 4வது பாடமான அல் முஅரபு மினல் அஸ்மாஇ என்ற பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடந்த பாடத்தில் நாம் இதோடைய விஷயங்கள் முழுவதையும் நாம் தெளிவாக பார்த்தோம். அதாவது கடந்த பாடத்தில் மபுனியான இஸ்முகளை தவிர மற்ற அனைத்தும் என்னது முஅரபான இஸ்முகள். அது என்னவாகும்? ஒவ்வொரு இஸ்முகளுக்கும் அதை பொறுத்து அதோடைய ஏராபுடைய அடையாளம் மாறும் என்பதை நாம் பார்த்தோம். உதாரணமாக என்னது, தஸ்னியாவாக இருந்தால் ரஃபாவுடைய நிலைமையில் அலிஃப் அடையாளமாக சொல்லணும். ஜம்மு முதக்கர் சாலிமாக இருந்தால் ரஃபாவுடைய நிலைமையில் வாவ் அடையாளமாக சொல்லணும். அதே போல அஸ்மால் ஹம்சாவில் கட்டப்பட்டதாக இருந்தால் ரஃபாவுடைய நிலைமையில் வாவ் அடையாளமாக சொல்லணும். அதே போல ஜம்மு முஅன்னஸ் சாலிமாக இருந்தாலோ அல்லது சஹீஹான எழுத்து கடைசியில் முடிந்ததாக இருந்தாலோ அல்லது ஜம்மு தக்சீராக இருந்தாலோ லம்மத் அடையாளமாக சொல்லணும். அதே போல நசபுடைய நிலைமையில் ஜம்மு தக்சீராகவோ கடைசி எழுத்து சஹீஹாக முஃப்ரதாக இருந்தாலோ என்னது நசபுடைய அடையாளமில் ஃபதஹ் அடையாளமாக கொடுக்க வேண்டும். அதே போல அஸ்மால் ஹம்சாவில் கட்டுப்பட்டதாக இருந்தால் அலிஃப் அடையாளமாக கொடுக்க வேண்டும். ஜம்மு முதக்கர் சாலிமாக அல்லது தஸ்னியாவாக இருந்தால் யா அடையாளமாக கொடுக்க வேண்டும். அதே போல ஜம்மு முஅன்னஸ் சாலிமாக இருந்தால் கஸ்ரா அடையாளமாக கொடுக்க வேண்டும். இதே நசபுடைய நிலைமையில இதே போல நாம் பார்த்தோம்ல சஹீஹாக இருந்தால் ஃபதஹ் அதுக்கு அடையாளமா ஜரோட நிலைமையில கஸ்ரா அடையாளமாக கொடுக்க வேண்டும். ஜம்மு தக்சீராக இருந்தால் கஸ்ரா அடையாளமாக கொடுக்க வேண்டும். தஸ்னியாவாக இருந்தால் யா அடையாளமாக கொடுக்க வேண்டும். ஜம்மு முதக்கர் சாலிமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? யா அடையாளமாக கொடுக்க வேண்டும். அதே போல ஜம்மு முஅன்னஸ் சாலிமாக இருந்தால் கஸ்ரா அடையாளமாக கொடுக்க வேண்டும். அதே போல ஜம்மு மம்னூஅ சர்ஃபிலிருந்து தடுக்கப்பட்டதாக இருந்தால் ஃபத்ஹா அடையாளமாக கொடுக்க வேண்டும். என பல விஷயங்களை கடந்த பாடங்களில் பார்த்தோம். இப்பொழுது வாருங்கள், அதோடைய பயிற்சிகளை தொடர்ந்து காண இருக்கின்றோம். வாருங்கள், இப்பொழுது பயிற்சிக்குள் போலாமா? தம்ரீன் ஆத்துன், பயிற்சிகள். முதலாவது இப்ப பயிற்சி ஒன்றை இப்போ பார்க்க போகிறோம். ஐயனில் அஸ்மா அல் முஅரபத ஃபீமா யதி. வரும் ஒன்றிலே, அதாவது பின்னாடி வரக்கூடிய ஒன்றிலே முஅரபான இஸ்முகளை குறிப்பிடு. எதெல்லாம் முஅரபான இஸ்முன்னு குறிப்பிடு. வபையினில் ஏராப, ஏராபை விளக்கு. அப்ப அதோடைய முஅரபான இஸ்ம குறிப்பிடு, அதோட ஏராபை விளக்கு. வ அலாமாத்திஹி, இன்னும் அதோட அலாமத்திஹி. வபையினில் ஏராப வ அலாமத்தஹு, ஏராபை விளக்கு, இன்னும் அந்த ஏராபுடைய அடையாளத்தை விளக்கு. அலாமத்தஹுன்னு படிக்கணும், சரியா? இப்ப ஏராபையும் அதோடைய அலாமத்தையும் விளக்கு. ஃபி குல்லி இஸ்மின், ஒவ்வொரு இஸ்மிலையும், ஒவ்வொரு இஸ்மிலையும் ஏராபையும் விளக்கு, அதனுடைய அடையாளத்தையும் விளக்கு, சரியா? இப்ப பின்னாடி ஒரு வாசகம் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்ய போறோம்? அதை படிக்க போறோம். அந்த வாசகத்தை அதுல படிச்சுட்டு மரபான இஸ்ம குறிப்பிடுறோம். அதோடைய ஏராபு அதோடைய அடையாளத்தை எல்லா இஸ்முக்கும் நம்ம என்ன செய்யறோம்? விளக்குறோம், சரியா? அப்ப இது ஒரு சின்ன ஒரு வரலாறு செய்தி, சரியா? ஒரு மன்சூர் அவர்கள், ஹலீஃபா மன்சூர் அவர்கள் என்ன செய்யறாங்க? பக்தாத் மாநகரத்தை என்ன செய்யறாங்க? கட்டிட்டு இருக்காங்க. அப்ப நிறைய செலவுகள் அதிகமாகுது. அதனால என்ன செய்யலாம்னு நினைச்சாங்க? கிஸ்ரா கோட்டைய இடிச்சு அதுல வரக்கூடிய இடிபாடுகளை இதுக்கு செலவு பண்ணலாம் அப்படின்னு என்ன செய்யறாங்க? நினைக்கும் பொழுது இதை பத்தி ஹாலித் இப்னு பர்மாக்கு அவங்ககிட்ட ஒரு மசூரா செய்யறாங்க. அப்ப அவங்க மசூரால என்ன சொல்றாங்கன்னா, வேணாம், இடிக்க வேணாம், அது ஒரு இஸ்லாத்தோடைய அடையாளமா இருக்குது, அதனால அதை இடிக்க வேணாம். இன்னும் அலிரலியல்லாஹு தொழுத ஒரு இடமாக இருக்குது, அதனால நம்ம அது என்ன வேணாம், இடிக்க வேணாம்னு சொல்லி, சரியா, அவங்க ஒரு மசூரா கொடுக்குறாங்க. அதே போல நம்ம அதை இடிக்கிறதுக்கு செலவு பண்றது, அதுல இருந்து நம்ம பயனடைவதும் அதிகமாகுமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம அதை இடிக்கிறதுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். நீங்க இங்க இந்த மாநகரத்தை கட்டுறதுக்கு செலவாகிறத விட அதை இடிக்கிறதுக்கு செலவு அதிகமாகும். அதனால நீங்க என்ன வேணாம், நீங்க அதை செய்ய வேணாம்னு சொல்லி ஹாலித் இப்னு பர்ரா அவங்களுடைய ஆலோசனைய கலீஃபா மன்சூர் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, சரியா? அதே போல அவங்க என்ன நடக்குது?
என்பதை தான் இப்ப பார்க்க போறோம். பாருங்க பாருங்க. லம்மா பனல் மன்சூரு, அரசர் மன்சூர் அவர்கள் கட்டிய பொழுது, இது இந்த அஹ், மதீனத்த பக்தாத, பக்தாது மாநகரம், சரியா? அப்ப பக்தாது நகரத்தை கட்டிய பொழுது, மன்சூர் அவர்கள் கட்டிய பொழுது, வஸ்தக்ஸர ஃபீ பினாஇஹா, அப்ப அந்த நகரத்தை கட்டுவதிலே அதிகமான பொழுது, அந்நஃபகாத்தி, அந்நஃபகாத்தி அதிகத்தை தேடிய பொழுது, செலவினங்களை அதிகத்தை தேடிய பொழுது, அப்ப அந்த மதினாவை, அந்த நகரத்தை கட்டுவதிலே செலவினங்களை அதிகமாக தேடிய பொழுது, செலவினங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு என்னவான பொழுது, அதிகத்தை தேடிய பொழுது, ரஆ கருதினார்கள், ஐயஹ்திம ஈவான கிஸ்ரா, அப்ப ஈவான கிஸ்ரா, கிஸ்ராவின் மாளிகையை தகர்க்க கருதினார்கள். வயஸ்தஅமில அன்காலஹு, அதன் இடிபாடுகளை பயன்படுத்த கருதினார்கள், அதை இடித்து அதனுடைய இடிபாடுகளை பயன்படுத்த கருதினார்கள். ஃபஸ்தஷார ஹாலித் அப்ன பர்மக்க, ஹாலித் இப்னு பர்மக் அவர்களிடம் ஆலோசனை செய்தார்கள் ஃபீதாலிக்க, அதன் விஷயத்திலே, அதை இடிச்சு தகரமாக்கி அதனுடைய இடிபாடுகளை பயன்படுத்துற விஷயத்துல ஹாலித் இப்னு பர்மக் அவர்களிடம் ஆலோசனை தேடினார்கள். ஃபகால ஹாலிதுன், அப்பொழுது ஹாலித் அவர்கள் கூறினார்கள், லா தஃப்அல் யா அமீரல் முஃமினீன், ஈமான் கொண்ட இறை விசுவாசிகள் அனைவருக்கும் தலைவரான நீங்கள், தலைவரே, நீங்கள் லா தஃப்அல், நீங்கள் செய்ய வேண்டாம், ஃபைன்னுஹு, ஏனென்றால் நிச்சயமாக அந்த கோட்டை ஆயத்துல் இஸ்லாமி, இஸ்லாத்துடைய என்னவாக இருக்கிறது, ஒரு அடையாளமாக இருக்கிறது. முசல்லா அலி இபின் அபி தாலிபின், அப்ப அலி அலி அல்லாஹ், அபு தாலிப் அவர்களுடைய மகனான அலி அலி அல்லாஹ் அவர்கள் தொழுத இடமாக இருக்கிறது. அதனால நீங்க என்ன செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம். வமா யுபதலு ஃபி நக்லிஹி யுர்பி அலா நஃப்ஸிஹி, அதை தகர்ப்பதிலே செலவு செய்யப்படும் ஒன்றாகிறது, அதன் பயன்பாடை விட, அதில் வரக்கூடிய பயனை விட, அதனுடைய பயனை விட அதிகமாகும். அப்ப அத தகர்ப்பதுல செலவு செய்யறது அதன் பயனை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு யார் சொல்றா? ஹாலித் இப்னு பர்மக் அவங்க இவங்களுக்கு ஆலோசனை வழங்குறாங்க. ஆனா அதை ஏத்துக்கல. மன்சூர் அவர்கள், ஹலீஃபா மன்சூர் அவர்கள் ஏத்துக்கல. திருப்பி நீ என்ன செய்வீங்க? ஏன்னா அது கிஸ்ரா கோட்டை, அந்த கோட்டை கட்டினது ஒரு கிஸ்ரா அரசன். கிஸ்ரா என்றால் பாரசீக மன்னருக்கு கிஸ்ரா என்று சொல்வார்கள். இப்ப கிஸ்ரா அரசன் தான் அந்த கோட்டையை கட்டினது. அப்ப மன்சூர் அவங்க ஹாலித பார்த்து சொல்றாங்க, உனக்கு பாரசீகர்களோட மீது ஒரு ஆசை இருக்கிறது. பாரசீகர்கள், அதாவது அரபி அல்லாத மற்றவரான அந்த பாரசீகர்கள் மீது உனக்கு என்ன இருக்கு, அந்த கோட்டையின் மீது ஒரு ஆசை இருக்கு. அந்த ஆசையின் காரணமாக தான் இப்படி மறுக்கிற, சரியா? மத்தபடி உன்னிடம் நல்ல ஒரு நியத்து இல்ல, நீ அவங்க மேல ஒரு ஆசை வச்சிருக்க. பாரசீகர்கள் கட்டின கோட்டையை இடிக்கிறதுல என்ன இருக்குது, அவங்க யாரோ இல்ல. இப்ப அவங்க மேல, அவங்க கட்டின கோட்டையை தடுக்கிறேன்னா நீ அவங்க மேல ஆசை வச்சிருக்க, அதனாலதான் நீ தடுக்கிற அப்படின்னு இவங்க மன்சூர் அவர்கள் பதில் சொல்லிட்டு அந்த ஆலோசனையை ஏத்துக்காம இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சரியா? ஏன்னா அது பாரசீகர்கள், அரபி அல்லாத மத்தவங்க கட்டினது, நீ அவங்க மேல ஆசை இருக்கனால தான் நீ இப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு அதை ஏத்துக்காம இடிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பகுதி தான் இடிச்சாங்க, பார்த்தா அந்த ஒரு பகுதி இடிக்கிறதுக்கே செலவினங்கள் ரொம்ப அதிகமாயிருச்சு. அதுக்கப்புறமா ஹலீஃபா சொல்லிட்டாங்க, நீ சொன்ன ஆலோசனை தான் கரெக்ட், நீ அப்பயே சொன்ன, என்ன சொன்னீங்க, இடிக்கிற செலவு ரொம்ப அதிகமாகும்னு, அதே போல இடிக்கிற செலவு அதிகமாகுது, அதனால நான் உங்களுடைய ஆலோசனைக்கு, நான் உங்களுடைய சிந்தனையின் பக்கமே நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஹாலித் இப்னு பர்மக் அவங்க திருப்பி சொல்றாங்க என்னன்னு, இல்ல இல்ல, இப்ப நீங்க இடிச்சுதான் ஆகணும். ஏன்னா இடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, இடிக்க ஆரம்பிச்சுட்டு நிறுத்திட்டீங்கன்னா வந்துட்டு போறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஒரு அரசனை, ஹலீஃபாவுக்கு ஒரு கோட்டையை, மத்தவங்க கட்டின கோட்டையை கூட இடிக்கிறதுக்கு திறமை இல்லாம ஏழாம் ஏழாமையில் ஆயிட்டாங்க அப்படின்னு பேச்சு வந்துடும். நம்ம இடிக்காம இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, நீங்க இடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, இப்ப பாதிலே நிறுத்திட்டீங்கன்னா இப்ப எல்லாரும் என்ன பேசுவாங்க, அரசர்னாலும் மத்தவங்க கோட்டையை கூட இடிக்கிறதுக்கு சக்தி இல்ல அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்கு கூட காசு இல்ல போல, அது கூட ஒரு சக்தி இல்ல போலன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நான் இப்ப என்ன சொல்றேன்னா நீங்க இடிச்சுதான் ஆகணும்னு சொல்லி மறுபடியும் ஹாலித் பின் பர்மக் அவர்கள் ஆலோசனை வழங்குவார்கள். பாருங்க என்ன சொல்றாங்க. மன்சூரு, மன்சூர், ஹலீஃபா மன்சூர் அவர்கள் அவருக்கு, ஹாலித் பின் பர்மக் அவர்களுக்கு கூறுகிறார்கள், அபைத்த, நீ மறுத்து விட்டாயா, ஹாலிது, ஹாலிதே, அபைத்த, நீ மறுத்து விட்டீர்கள், இல்லா மயிலன் இல்ல அஜமியதி, அஜமியத் என்றால் அரபி அல்லாதவர்கள். அப்ப அரபி அல்லாதவர்களின் பக்கம் நீங்கள் ஆசை கொண்டவர்கள், ஆசை, அவர்களின் பக்கம் என்ன இருக்கும், உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. அப்ப அரபி அல்லாதவரின் பக்கம் ஆசை இருக்கு காரணமாகவே தவிர நீங்கள் எதுக்கும் அதை நீங்கள் மறுத்து விட்டீர்கள்.
அப்ப இதன் காரணமாக தவிர நீங்க வேற எதுக்கும் அதை மறுக்கல. அப்படின்னா நீங்க மறுத்துட்டீங்க. நான் சொன்ன, நான் இடிக்கலாம்னு நினைச்சேன், அந்த இடிக்கலாம்னு சொன்ன அந்த ஆலோசனைய அபைத்த, நீங்க மறுத்து விட்டீர்கள். எதுக்கு மறுத்தீங்க? அந்த ஒரு ஆசையின் காரணமாக தவிர நீங்க மறுக்கல என்றாலும், இல்லானா என்றாலும் மறுத்த வைக்க என்றாலும் மயிலநிழல் அஜமியத்தி, அந்த அரபி அல்லாதவர்களின் பக்கம் ஒரு விருப்பத்தின் காரணமாக நீங்கள் மறுத்து விட்டீர்கள். நீங்க மறுத்து விட்டீர்கள், ஆனா காரணம் என்னது? அந்த அரபி அல்லாதவர்களின் பக்கம் நீங்கள் விருப்பம் கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். அரபி அல்லாதவர் யாரை குறிப்பிடுறாங்க? பாரசீகர்களை குறிக்கிறாங்க. ஏன்னா ஈவானு கிஸ்ரா, கிஸ்ரா கோட்டை தானே அது, பாரசீக அரசனுடைய கோட்டை தானே. அப்ப அந்த பாரசீக அரசனின் பக்கம் விருப்பம் கொண்டதன் காரணமாக தான் நீங்க மறுக்கிறீங்க. அதனால நீங்க அதனால மறுத்ததுனால நான் இந்த ஆலோசனையை ஏத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அமரல் மன்சூர் பி ஹதமிஹி, மன்சூர் ஹலிஃபா அவர்கள் அந்த கோட்டையை, பாரசீக அரசனின் கோட்டையை இடிப்பதை கொண்டு ஏவினார்கள். ஃபஃபுதிஹத் ஃபீஹி சுல்மத்துன், அந்த கோட்டையிலே ஒரு பகுதி திறக்கப்பட்டது. கானத்தின் நஃபகத்து அலைஹா, அப்ப அதன் மீது, அந்த பகுதியின் மீது செலவு செய்வது ஆகிவிட்டது. அக்ஸர மிம்மா ஹசல மின்ஹா, அந்த பகுதியிலிருந்து உண்டான ஒன்றை விட அதிகமானது ஆகிவிட்டது. அப்ப அந்த ஒரு பகுதியின் மீது செலவினம், அந்த ஒரு பகுதியை இடிப்பதின் மீது ஆன செலவினம் ஆகிறது. அதை விட அந்த ஒரு பகுதியிலிருந்து உண்டான பயன்களை விட அதிகமானதாக ஆகிவிட்டது. இப்ப அதுல பயனை விட இடிக்கிறதுடைய செலவு அதிகமாக ஆகிவிட்டது. ஃபம்சக்கல் மன்சூரு, ஹலிஃபா மன்சூர் அவர்கள் தடுத்து கொண்டார்கள், இடிப்பதை தடுத்து கொண்டார்கள். கால் இன்னும் சொன்னார்கள், யா ஹாலிது, ஓ ஹாலிதே, கல்சிர்னா, திட்டமாக நாம் மாறிவிட்டோம். இலா ரஹீக, உங்களின் சிந்தனையின் பக்கமே மாறிவிட்டோம். கால ஹாலிதுன், ஹாலிது அவர்கள் கூறினார்கள், யா அமீர் அல் முஃமினீன், ஈமான் கொண்டவர்களுக்கு எல்லாம் தலைவரே, அனல் ஆன், இப்பொழுது நான் உஷீரு பி ஹதமிஹி, அந்த கோட்டையை தகர்ப்பதை கொண்டு நான் என்ன செய்கிறேன்? ஆலோசனை வழங்குகிறேன். அல்லா யதஹத்தஸல் காதூனல் வர்ராயிஹூன, வருபவர்கள், ராயிஹூன செல்பவர்கள், வருபவர்கள் செல்பவர்கள், போறவங்க எல்லாம் பேசக்கூடாது என்பதற்காக. அன்னக்க, நிச்சயமாக நீங்கள் அஜஸ்த அன் ஹதுமி மா பனாஹு கைருக்க, நீங்கள் அல்லாதவர் எதை கட்டினார்களோ அந்த ஒன்றை இடிப்பதை விட்டும் ஏழாமையில் ஆட்டி விட்டீர்கள். நிச்சயமாக நீங்கள் ஏழாமை ஆகிவிட்டீர்கள். நீங்கள் அல்லாதவர்கள் எதை கட்டினார்களோ அதை இடிப்பதை விட்டும் நீங்கள் ஏழாமையில் ஆகிவிட்டீர்கள் என்று போறவர்கள் எல்லாம் பேசக்கூடாது என்பதற்காக அந்த கோட்டை இடிப்பதை கொண்டு இப்பொழுது நான் என்ன செய்கிறேன்? ஆலோசனை வழங்குகிறேன் என்று ஒரு ஆலோசனை முன் வைக்கிறார்கள். சரியா? இது படிச்சாச்சா? வாருங்கள் இப்பொழுது இவங்க சொன்ன எல்லாத்தையும் பார்ப்போமா? பாருங்க. அல் மன்சூர் மொரபான இஸ்மை எடுத்து காட்ட போறோம். இன்னும் அதுல அதோடைய யாராப் என்ன, அதோடைய அடையாளம் என்னன்னு மட்டும் சொன்னா போதும். சரியா? மன்சூர் என்பது ஃபாயிலுன் மர்ஃபூன், ரஃபா செய்யப்பட்ட ஃபாயிலாக இருக்கும். சரியா? அந்த ரஃபா செய்யப்பட்ட ஃபாயிலுக்கு பனல் மன்சூர் வந்துச்சுல, பனா ஃபேல, மன்சூர் என்பது ஃபாயிலு, அதுக்கு ரஃபா தானே, அதுக்கு அடையாளமா லம்மத்து கொடுத்தோம். ராக்கு என்ன செஞ்சோம்? லம்மத்து கொடுத்தோம். அதுக்கப்புறமா என்ன வந்துச்சு? மதீனத்தை பகதாத வந்துச்சுல, இப்ப மதீனா என்பது மஃபூலன் பிஹி மன்சூபுன். இப்ப பனான்ற ஃபேலுக்கு மதீனான்றது மஃபூல், மஃபூலுக்கு நசபு, அதனால நசபு செய்யப்பட்டது. அதுக்கு அடையாளமா என்ன கொடுத்தோம்? அல் ஃபத்தஹா கொடுத்தோம். மதீனத்தன் ஃபத்தஹா கொடுத்தோம். இப்போ பகதாத என்பதற்கு முலாஃபுன் இலைஹி மஜ்ரூரன், இது மதீனான்றது முலாஃபு, பகதாதுன்றது முலாஃப் இலைஹி, அதனாலதான் மஜ்ரூரன் ஜரு செய்யப்பட்டதா இருக்கும். அதுக்கு அடையாளமா என்ன கொடுத்தோம்? அல் ஃபத்தஹா கொடுத்தோம். ஏன்? இது கைரு முன்சரிஃப். சரியா? அப்புறமா பாருங்க, அல் நஃபகாத்தி, அப்ப இது மஃபூல் பிஹி மன்சூபுன், இது மஃபூல் பிஹி, அதே போல மன்சூபுன். ஏன்? இஸ்தக்சர்ன்ற ஃபேலுக்கு நஃபகாத்தின்றது மஃபூல். சரியா? அதனால மஃபூல் பிஹி மன்சூபுன், மஃபூலுக்கு நசப் தான், என்ன நசப் செய்யப்பட்டது. அதனுடைய அடையாளமாக அல் கஸ்ரா கொடுத்தோம். ஏன் கஸ்ரா கொடுத்தோம்? இது ஜம்மு முஅன்னஸ் சாலிம், அதனால. அடுத்து பாருங்க, ஈவானு. ஈவானு என்பது நம்ம மேல பார்த்தோம்ல, ஈவான எஹதிமக்கு மஃபூலா வந்துச்சு. எஹதிம ஈவானன் படிச்சோம்ல, அந்த ஈவான்ன்றது மஃபூலுன் பிஹி மன்சூபன், நான் மஃபூல் பிஹியாக இருக்கும், நசபு செய்யப்பட்டதா இருக்கும். சரியா? அதுக்கு அடையாளமா ஃபத்தஹா கொடுத்தோம். நூனுக்கு என்ன செஞ்சோம்? ஃபத்தஹா கொடுத்தோம். அதே போல அடுத்து பாருங்க, கிஸ்ரா ஈவானுடைய ஈவான் முலாஃபு, கிஸ்ரான்றது முலாஃபிலிஹி. சரி, கிஸ்ரா கோட்டைன்னு படிச்சோம்ல, அப்ப கிஸ்ரா என்பது முலாஃபிலிஹி மஜ்ரூர், ஜரு முலாஃபிலிஹிக்கு ஜரு தானே, ஜரு செய்யப்பட்ட முலாஃபிலிஹியாக இருக்கும். அது ஃபத்தஹத்து முகத்தரத்து, உள்ளுக்குள்ள ஆக்கப்பட்ட ஃபத்தஹாவாகும். அப்ப இதுக்குள்ள வெளியே இல்ல, கிஸ்ரான்னு வெளியே என்ன அலிஃப் வச்சு தானே படிச்சிருக்கோம், ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? ஃபத்தஹா இருக்குது. ஏன்? இது நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். கடைசி அசல் அலிஃப் முன்னாடி
ஃபத்தஹ் வந்தால் அது என்னது மக்சூர்னு படிச்சிருக்கோம். அதுக்கு என்ன செய்யணும்? உள்ளுக்குள்ளதான் நம்ம என்ன செஞ்சோம்? யாரா கொடுப்போம். அதான் சொன்னாங்க, உள்ளுக்குள்ள ஆக்கப்பட்ட ஃபத்தஹா தான் இதுக்கு அடையாளம். ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? ஃபத்தஹா இருக்குது. வெளியே நம்ம கிஸ்ரான் அலிஃப் வச்சு சுக்குன் வச்சு படிச்சாலும் உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? ஃபத்தஹ் கொடுப்போம். அப்படிதான் என்ன செய்யணும்? ஃபத்தஹ் கொடுக்கணும் மக்சூரான இஸ்முக்கு. சரியா? அடுத்து பாருங்க, கடைசி இன்னொன்னு என்ன சொன்னாங்க? அன்கால் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுல மேல, எஸ்தாமில அன்காலஹுன்னு. அந்த அன்கால், அன்கால் என்பது மஃபூல் பிஹி மன்சூப். எஸ்தாமிலவுக்கு இது என்னது? மஃபூல். அது மஃபூல் பிஹி மன்சூப், நசபு செய்யப்பட்டதா இருக்கும். அதோட அடையாளமா என்ன கொடுத்தோம்? ஃபத்ஹா. ஃபத்ஹா கொடுத்தோம். அதுக்கு என்ன கொடுத்தோம்? ஃபத்ஹா கொடுத்தோம். அடுத்து பாருங்க, ஹாலித். ஹாலித் அப்ன பர்மக்கன்னு படிச்சோம்ல, அந்த ஹாலித் என்பது இஸ்தாஷார மசூரா செஞ்சாங்கன்னு படிச்சோம்ல, ஹாலிதிடம் அப்படின்னு மஃபூலா படிச்சோம்ல, மஃபூல் பிஹி மன்சூபன், நசபு செய்யப்பட்ட மஃபூலாக இருக்கும். அப்ப இதுக்கு அடையாளமா என்ன கொடுத்தோம்? அல் ஃபத்ஹா. அல் ஃபத்ஹத்து, ஃபத்ஹா தான் அடையாளமா கொடுத்தோம். சரியா? இப்ன பர்மக்க, இது வந்து என்னது? ஹாலிதோடைய, ஹாலித் மௌசூஃபு, இப்ன பர்மக்கன்றது சிஃபத்து. சரியா? அப்ப இப்ன பர்மக்க என்பது நாத்துன், சிஃபத்தாகும், தன்மையை குறிப்பதா இருக்கும். மன்சூபுன், அதான் நசபு செய்யப்பட்டதா இருக்கும். இப்ப இதோடைய மௌசூஃபுடைய ரவ பின்தொடரும். இப்ப ஹாலிதுக்கு மன்சூபு, அதனால இதுவும் மன்சூபு, நசபு செய்யப்பட்டதா இருக்கும். அதுக்கு அடையாளமா என்ன கொடுத்தோம்? அல் ஃபத்ஹத்து, ஃபத்ஹா தான் அடையாளமா கொடுத்தோம் இப்னன்னு. சரியா? அடுத்து பர்மக்கன்றது, இப்னன்றது முதாஃபு, பர்மக்கன்றது முதாஃப் இலைஹி. சரியா? இப்ப முதாஃபுன் இலைஹி மஜ்ரூரும், முலாஃப் இலைஹியா இருக்கும், ஜர்ரு செய்யப்பட்டதா இருக்கும். அதுக்கு அடையாளமா அல் ஃபத்ஹத்து, ஃபத்ஹத்து அல் ஃபத்ஹா கொடுத்தோம். ஏன்னா அது கைரு முன்சரிஃப், அதனால அதுக்கு அடையாளமா ஃபத்ஹா கொடுத்தோம். சரியா? அடுத்து பாருங்க, ஹாலிது. ஹாலித் என்ன சொன்னாங்க? ஹாலித் சொன்னார்கள் கால ஹாலிதுன்னு. கால ஃபேலு, ஹாலித் என்பது ஃபாயிலும் மர்ஃபூன், ரெஃபர் செய்யப்பட்டதா இருக்கும். ஃபாயிலுக்கு ரெஃபா தானே. அல்லம்மத்து, அதுக்கு அடையாளமா என்ன கொடுத்தோம்? லம்மா கொடுத்தோம். தாலுக்கு லம்மத் தானே கொடுத்தோம். அடுத்தது அமீர் அல் முக்மினின் படிச்சோமா? அப்ப யா அமீர் அல் முக்மினின், யா வந்து ஹர்ஃபுன் நிதா, அது பின்னாடி வரக்கூடிய முலாஃபாக இருந்தால் அதுக்கு என்ன செய்யும்? நசபு செய்யும் படிச்சிருக்கோம்ல. அப்ப இது மன்சூப். அமீர் என்பது முனாதா மன்சூப், அழைக்கப்பட்ட வார்த்தையா இருக்கும். யா வந்து நிதா, யார் அழைக்கப்பட்டார்கள்? அமீர் தான் அழைக்கப்பட்டார்கள், அதான் அழைக்கப்பட்ட வார்த்தையா இருக்கும். அதுக்கு என்னதான்? நசபு தானே கொடுக்கணும். மன்சூபுன், நசபு செய்யப்பட்டதா இருக்கும். அல் ஃபத்ஹத்து, அதுக்கு அடையாளமா ஃபத்ஹா தான் அடையாளமா கொடுத்தோம், ராக்கு. அடுத்து முக்மினீன், இது வந்து என்னது? அமீர் முலாஃபு, முக்மினின் என்பது முலாஃப் இலைஹில. இப்ப முலாஃப் இலைஹிக்கு என்ன வரணும்? ஜர்ரு தானே. முலாஃபுன் இலைஹி மஜ்ரூரும், ஜர்ரு செய்யப்பட்ட முலாஃப் இலைஹியாக இருக்கும். அதுக்கு அடையாளமா கஸ்ரத்து, கஸ்ரா கொடுத்தோம். கஸ்ரா இல்ல, என்ன கொடுத்தோம்? யா கொடுத்தோம். இங்க தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது. இங்க என்ன வரணும்? அல் யான் வரணும். ஏன்னா அது ஜம்மு முதக்கர் சாலிம், ஆண்பால் பன்மை. சாலிமானது, சாலிம்னா கடைசியில் மட்டும் மாற்றம் வரும், நடுவில் மாற்றம் வராமல் கடைசியில் மட்டும் மாற்றம் வரும். இந்த மாதிரி ஆண்பால் பன்மை சாலிமுக்கு என்னதான் கொடுப்போம்? யாதான் அடையாளமா கொடுப்போம். இந்த யாதான் அடையாளம். சரியா? அப்ப யாதான் அடையாளம். சரியா? அடுத்து பாருங்க, ஆயத்துல் இஸ்லாம் அதுவாகிறது. ஆயத்துல் இஸ்லாமாக, இஸ்லாத்துடைய அடையாளமாக இருக்கிறதுன்னு படிச்சோம்ல, அந்த ஆயத் என்பது ஹபர் இன்ன, இன்னுடைய ஹபர் ஆகும். ஹபர் இன்ன, இன்ன ஹபருக்கு என்ன செய்யணும்? ரஃபா தானே. அதனால ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். அப்ப ரஃபாக்கு அடையாளமா என்ன கொடுத்தோம்? லம்மத்து, லம்மத்து கொடுத்தோம். தாவுக்கு என்ன செஞ்சோம்? லம்மத்து கொடுத்தோம். ஆயத்துல் இஸ்லாம் முலாஃப், முலாஃப் இலைஹில. அப்ப இஸ்லாம் என்பது முலாஃப் இலைஹி. இப்ப முலாஃப் இலைஹி ஜர்ரு தானே, முலாஃபுன் இலைஹி மஜ்ரூரும், ஜர்ரு செய்யப்பட்ட முலாஃப் இலைஹியாக இருக்கும். அல் கஸ்ரத்து. இப்ப அதுக்கு அடையாளமா என்ன செஞ்சோம்? ஆயத்துல் இஸ்லாமி, கஸ்ரு அடையாளமா கொடுத்தோம். சரியா? அடுத்து பாருங்க, ஒரு முசல்லா. ஒரு முசல்லா அப்படின்னு படிச்சோம்ல, அலி ரலியல்லாஹுடைய தொழுகும் இடமாக இருந்ததுன்னு. அப்ப அந்த முசல்லாவுக்கு என்ன அர்த்தம்? மாத்தூஃபுன், வாவ் அத்துஃபு, முசல்லான்றது மாத்தூஃபு. அப்ப முன்னாடி உள்ளதை பின்தொடரும். இப்ப ஆயத் என்ற இதன் மீது தான் அத்துஃப் வைக்கணும். ஆயத்துக்கு ரஃபா, ஆயத் என்பதற்கு ரஃபா தானே கொடுத்தோம். அதனால மாத்தூஃபுக்கும் என்னதான் கொடுக்கணும்? ரஃபா தான் கொடுக்கணும். அதனால மாத்தூஃபுன் மர்ஃபூஉன். அப்ப எதன் மீது அத்துஃப் வைக்கிறோமோ அதோட யாராவை பின்தொடரும். ஆயத்துக்கு ரஃபா, அதன் மீது அத்துஃப் வச்சிரும். அதனால இதுக்கு ரஃபா தான் கொடுக்கணும். அல்லம்மத்துல் முகத்தரத்து, உள்ளுக்குள் ஆக்கப்பட்ட லம்மத் ஆகும். ஏன்னா இது மக்சூரான இஸ்மு. மக்சூரான இஸ்மு என்றால் உள்ள அசல் அலிஃப் வந்து முன்னாடி ஃபத்தஹ் இருந்தா அது மக்சூரான இஸ்மு. அதுக்கு அடையாளம் ஃபத்தஹா கொடுப்போம், ஆனா வெளியே தெரியாது, உள்ளுக்குள்ளதான் வச்சு கொடுப்போம். சரியா? இப்ப அடுத்து பாருங்க, முசல்லா அலி இப்னி அபி தாலிப். அப்ப முசல்லா முலாஃபு, அலி என்பது முலாஃப் இலைஹி. சரியா? இப்ப முலாஃப் இலைஹிக்கு ஜர்ரு தானே, முலாஃபுன் இலைஹி மஜ்ரூரும், ஜர்ரு செய்யப்பட்ட முலாஃப் இலைஹியாக இருக்கும். அல் கஸ்ரத்து, அப்ப அதுக்கு அடையாளம் என்ன கொடுத்தோம்? கஸ்ரா கொடுத்தோம். அலியின் என்ன செஞ்சோம்? கஸ்ரா தான் கொடுத்தோம். அத்த இப்னி, அப்ப அலி என்பது மௌசூஃபு, இப்னி அபி தாலிபின்றது அதோடைய சிஃபத்து. அப்ப நேத்துன் மஜ்ரூரும், ஜர்ரு செய்யப்பட்ட தன்மை, தன்மையை குறிப்பதா இருக்கும். அப்ப இதுவும் என்ன செய்யும்? இதுக்கு மௌசூஃபோட ஏராவை பின்தொடரும். அப்ப அலிக்கு நம்ம என்ன செஞ்சோம்? ஜர்ரு கொடுத்தோம். அதனால இதுக்கும் ஜர்ரு, அதனால மஜ்ரூரும், ஜர்ரு செய்யப்பட்டதா இருக்கும். அதுக்கு அடையாளமா நூனுக்கு என்ன செஞ்சோம்? கசர் கொடுத்தோம். அது அல் கசரத்தும், அடையாளமா கசர் தான் கொடுத்தோம். இப்ப அபி தாலிபின், இப்ப அபி என்பது முலாஃபு இலைஹி, முலாஃபுன் இலைஹி. இப்னி வந்து முலாஃபு, அபி என்பது முலாஃப் இலைஹி. சரியா? அதனால முலாஃப் இலைஹிக்கு ஜர்ரு தானே, மஜ்ரூரும், ஜர்ரு செய்யப்பட்டதா இருக்கும். அதுக்கு அடையாளமா அல் கஸ்ரத்துன்னு போட்டிருக்கு. தவறு. இங்க என்ன வரும்னா யா தான் அடையாளமா கொடுத்திருக்கோம். அல் யா தான் என்னது? அடையாளம்.
ஏன்னா இது அஸ்மால் ஹம்சால கட்டுப்படுறதுல அபு, அஹு, ஹனு, ஃபமு, து என்ற 5 வார்த்தைகளுக்கு என்னதான் அடையாளமா கொடுப்போம்? யாதா ஜரோட அடையாளமா கொடுப்போம். அதனால யாதான் இங்க அடையாளம். சரியா? அடுத்து தாலிபின். தாலிபின் படிச்சோம்ல. அப்ப இது பாருங்க, முலாஃபுன் இலைஹி அப்படி முலாஃபு. தாலிபின்றது முலாஃப் இலைஹி. சரியா? இப்ப முலாஃபுன் இலைஹி மஜ்ரூரும். அப்ப முலாஃபிக்கு ஜர்ரு தானே, ஜர்ரு செய்யப்பட்ட முலாஃப் இலைஹியா இருக்கும். அதுக்கு அடையாளமா என்ன செஞ்சோம்? கஸ்ரா தானே கொடுத்தோம். அப்ப அல் கஸ்ரத்து, அதோடைய அடையாளம் கஸ்ராவாகும். அதுக்கப்புறமா என்ன வந்துச்சு இங்க பாருங்க. அதுக்கப்புறமா நக்கலிஹி. நர் அது இடிப்பது ரொம்ப செலவாகும்னு சொல்லி சொன்னாங்க. அந்த இடத்துல நக்கலின்னு வந்துச்சு. சரியா? ஃபீ நக்கலிஹின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. அந்த ஃபீ ஜாரு, நக்கலின்றது மஜ்ரூர். அதான் இஸ்முன் மஜ்ரூரும் பி ஃபீ. ஃபீயை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்ட இஸ்மாகும். அப்ப என்ன அடையாளமா கொடுத்தோம்? லாதுக்கு கசரு தானே, அல் கசரத்து, கசரா தான் அதோட அடையாளம். அதோட அதுக்கப்புறம் நஃப்ஹின்னு வந்துச்சுல. அப்ப அதோடைய பலனை விட அதிகமா இருக்கும் அப்படின்னு ஒரு வாசகம் மேல வந்துச்சு. அலா நஃப்ஹின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. அந்த அலா ஜாரு, நஃப்ஹின்றது மஜ்ரூர். இஸ்முன் மஜ்ரூரும் பி அலா. அலாவை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்ட இஸ்மாகும். இப்ப நஃப்இ ஐனுக்கு என்ன செஞ்சோம்? கசர் தானே அடையாளமா கொடுத்தோம். அல் கசரத்து, கசரா தான் அடையாளமாகும். அடுத்து பாருங்க, அல் மன்சூரு. மன்சூர் என்பது கால அலகுல் மன்சூருன்னு சில கால ஃபேலு. மன்சூர் என்பது ஃபாயிலு. ஃபாயிலுன் மர்ஃபூன், ரஃபா செய்யப்பட்ட ஃபாயிலாக இருக்கும். ஃபாயிலுக்கு ரஃபா தானே. அதோட அடையாளமா ராக் என்ன கொடுத்தோம்? லம்மத் தானே கொடுத்தோம். லம்மத்து, லம்மத் தான் அடையாளமா இருக்கும். அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்க? மைலன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுல. ஆஹ் அத நீ விருப்பம் கொண்டுதான் அதை நீ வறுக்கிறாய் அப்படின்னு சொன்னாங்கல்ல. தமீசுன் மன்சூபுன், நசபு செய்யப்பட்ட தமீஸாக இருக்கும். அப்ப மறுக்கிறாய், அந்த மறுக்கிறதோட காரணத்தை தானே மயிலன்ல விளக்குறாங்க. அந்த மயிலன் மறுக்கிறாய் காரணத்தை, அது ஏன் மறுக்கிறான்ற மூடலான விஷயத்த இந்த மயிலன் மூலமா விளக்குறாங்க. அப்ப விருப்பம் கொண்டதால் மறக்கிறாய் அப்படின்னு என்ன செஞ்சாங்க விளக்குனாங்கல்ல. அதனால இது தம்மீஸ். தம்மீஸுக்கு என்ன யாராவது நசபு தானே, மன்சூப், நசபு செய்யப்பட்டதா இருக்கும். அதோட அடையாளமா என்ன கொடுத்திருக்கோம்? ஃபத்ஹா தானே கொடுத்திருக்கோம். அல் ஃபத்ஹத்து, ஃபத்ஹாவாகும். அடுத்து பாருங்க. அதுக்கப்புறமா என்ன இருக்கு? அல் அஜமியா. அப்ப அல் அஜமியா என்ன வரும்? பாருங்க, இஸ்முன் மஜ்ரூன் இலா பி இலா. இலாவை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்ட இஸ்மா இருக்கும். அப்ப இலல் அஜமியத்தின் வார்த்தை வந்துச்சு. இலா ஜாரு, அஜமியத்தின் மஜ்ரூர். அப்ப ஜர்ரு செய்யப்பட்ட இஸ்மா இருக்கு. அதுக்கு அடையாளமா என்ன செஞ்சோம்? கஸ்ரா தானே கொடுத்தோம். அல் கஸ்ரத்து, கஸ்ரா தான் அடையாளமாகும். அதுக்குமா மன்சூரு. அதுக்கப்புறமா மன்சூர் ஏவினார்கள் அப்படின்னு வந்து அமரல் மன்சூரு. அப்ப இது அமர ஃபேலு, மன்சூர் என்பது ஃபாயிலு. அதுக்கு லம்முதான் அடையாளமா கொடுத்தோம். சரியா? ஃபாயிலும் மர்ஃபூன், ரெஃபர் செய்யப்பட்ட ஃபாயில் ஆகும். அப்ப அதுக்கு அடையாளமா என்ன கொடுத்தோம்? அல் லம்மத்து, லம்மத்து கொடுத்தோம். அதுக்கப்புறமா பி ஹதமிஹின்னு சொல்லி படிச்சோம்ல. பாஜாரு, ஹதமின்றது மஜ்ரூர். சரியா? இப்ப ஹதமி என்பது இஸ்முன் மஜ்ரூரும் பில்பா. பாவை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்ட இஸ்மாகும். ஹதமின் பா அதுக்கு அடையாளமா என்ன கொடுத்தோம்? மீமுக்கு கஸ்ரா தான் கொடுத்தோம். அல் கஸ்ரத்து, கஸ்ரா தான் அடையாளமாகும். சரியா? அதுக்கப்புறமா பாருங்க, சுல்மத்துன் அப்படின்னு நாயிபு ஃபாயிலின் மர்ஃபூன். அப்ப சுல்மத் என்பது இடிக்கப்பட்ட பொழுது நம்ம படிச்சோம்ல மேல. ஃபுத்திஹத் ஃபீஹி சுல்மத்துன், திறக்கப்பட்ட பொழுதுன்னு. ஒரு பகுதி மட்டும் திறக்கப்பட்ட பொழுதுன்னு. அப்ப நாயிபு ஃபாயிலின். அப்ப ஃபுத்திஹத்ன்றது ஃபேல் மஜ்ஹூல், அதுக்குரிய நாயிப் ஃபாயில் தான் இது. ஃபாயிலுக்கு பகரமா வரக்கூடியது. இப்போ ஃபாயிலுக்கு என்ன யாராவோ அதேதான் நாயிப் ஃபாயிலுக்கும் அதான் மர்ஃபூன், ரெஃபர் செய்யப்பட்டதா இருக்கும். இப்ப சுல்மத்துன்னு அதுக்கு என்ன செஞ்சோம்? லம்மத்து தான் அதோட அடையாளமா கொடுத்தோம். அதான் அடையாளம் என்னது? அல்லம்மத்து, லம்மத் ஆகும். அதுக்கப்புறமா பாருங்க, நஃபகத்து, கானத்தின் நஃபகத்து அலைஹான்னு ஒரு வார்த்தை வந்துச்சுல. கானத்துடைய நஃபகத் என்பது இஸ்முக்கான. சரியா? கானத்தின் நஃபகத்து என்று இஸ்முக்கான, கானோடைய இஸ்மாகும். இஸ்முக்கான, கானோடைய இஸ்முக்கு என்ன ஒரு ரஃபா தானே வரும்? மர்ஃபூன், ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். அதோட அடையாளமா நஃபகத்து, லம்மத் தானே கொடுத்தோம். அல்லம்மத்து, லம்மத் தான் அடையாளமாகும். அக்ஸர, இது வந்து ஹபருக்கான. கானத்து நஃபகத்து அக்ஸரன் வந்துச்சுல. கானோடைய இஸ்முக்கான, அக்ஸரன்றது ஹபருக்கான. சரியா? ஹபருக்கான மன்சூபன், கானுடைய ஹபரா இருக்கும். மன்சூபன், நசபு செய்யப்பட்டதா இருக்கும். ஏன்? ஹபருக்கான நசபு தானே, அதான் நசபு செய்யப்பட்டதா இருக்கும். அதோடைய அடையாளம் என்ன கொடுத்தோம்? ஃபத்ஹத்து, ஃபத்ஹா கொடுத்தோம். சரியா? அப்புறம் பாருங்க, மன்சூர். அப்ப அது சொல்லிட்டு வந்துச்சுல. ஆஹ் மன்சூர் அவர்கள் அம்சக்கல் மன்சூர். அப்ப அம்சக்க வந்து ஃபேலு, மன்சூர் என்பது ஃபாயிலு. ஃபாயிலும் மர்ஃபூன், ரெஃபர் செய்யப்பட்ட ஃபாயில் ஆகும். அதுக்கு அடையாளமா என்ன கொடுத்தோம்? லம்மத்து கொடுத்தோம். அல்லம்மத்து, லம்மத்து கொடுத்தோம். அடுத்து பாருங்க. அதுக்கப்புறமா இலா ரஈக அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. யா ஹாலித் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. அப்புறமா இலா ரஈகன்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. சரியா? இப்ப யா ஹாலித் சிறுனா இலா ரஈகன்னு வந்துச்சு. இப்ப யா ஹாலிதுக்கு இங்க என்ன செய்யல? போடவே இல்லை. அந்த யா ஹாலிதுக்கு வந்து என்னது? ஏன்னா அது மபுனியான வார்த்தை, அதனாலதான் போடல. யா அதுக்கப்புறமா வந்து ரஈக்க போட்டிருக்காங்களே. இந்த ரஈ என்பது என்னது? இஸ்முன் மஜ்ரூரும் பி இலா ரஈகன்னு வந்துச்சு. இப்ப இலா ஜாரு, ரஈன்றது மஜ்ரூர். இலாவை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்ட இஸ்மாகும்.
அதுக்கு அடையாளமா யா கசர் கொடுத்தோம், அல் கசரத்து. சரியா, கசர் கொடுத்தோம். அதுக்கப்புறமா பாருங்க, ஹாலிதுன், இதுக்கு லம்பு தானே அடையாளம். அப்ப இது கால ஹாலிதுன் வந்துச்சு. அப்ப காலோடைய ஃபாயில் தான் இது, ஃபாயிலுன் மர்ஃபூன், ஃபாயிலுக்கு ரஃபா தானே, ரஃபா செய்யப்பட்ட ஃபாயில் ஆகும். அதுக்கு அடையாளமா லம்மத்து கொடுத்தோம். அதுக்கப்புறமா பாருங்க, யா அமீரல் முஃமினீன் கூப்பிட்டாங்க, அந்த யா ஹர்ஃபு நிதா. அமீர் என்பது அழைக்கப்பட்ட வார்த்தை. அப்ப அமீருக்கு அப்ப யா நாசிபு. அப்ப அமீரல் முஃமினீன், அமீர் என்பது மன்சூப். முலாஃப்ல வந்தா என்ன வரணும்? நசபு செய்யப்பட்ட காலத்துல தானே வரும். அதான் முன்னாது அழைக்கப்பட்ட வார்த்தை மன்சூப், நசபு செய்யப்பட்டதா இருக்கும். அதுக்கு அடையாளமா அமீர. அராக்கு ஃபத்தஹ கொடுத்தோம், அல் ஃபத்தஹத்து ஃபத்தஹாவாகும். அடுத்து பாருங்க, அல் முக்மினீன. முக்மினீன என்பது அமீர் என்பது முலாஃபு, முக்மினீன என்பது முலாஃப் இலைஹி. முலாஃப் இலைஹிக்கு என்ன அடையாளம் கொடுக்கணும்? ஜர்ரு தானே. அதோட இடம் என்ன யாராபுல? ஜர்ரு தானே. அதான் முலாஃபுன் இலைஹி மஜ்ரூன், ஜர்ரு செய்யப்பட்ட முலாஃப் இலைஹியா இருக்கும். அதே போல இங்க அடையாளமா யா கொடுத்திருக்கும். அல் கஸ்ரு கஸ்ரா இல்லை, என்னது இது? ஜம்மு முதக்கர் சாலிம் தானே. இப்போ ஜம்மு முதக்கர் சாலிமுக்கு என்ன கொடுப்போம்? ஜர்ரோடைய நிலைமையில யா தானே அடையாளமா கொடுப்போம். இப்போ யா தான் அடையாளம், அல் யாகுன்னு வரணும் இங்க. சரியா. அடுத்த அல் காதூன ராஹிஹூன. அப்ப காதூன என்பது நம்ம பார்த்தோம், அல்லா யதஹத்தஸ, அந்த லா யதஹத்தஸ உடைய ஃபாயில் இது காதூன என்பது. இப்ப யதஹத்தஸ ஃபஅல், லா யதஹத்தஸ என்பது ஃபஅல், இது காதூன என்பது ஃபாயில். அதான் ஃபாயிலுன் மர்ஃபூன், ரஃபா செய்யப்பட்ட ஃபாயிலா இருக்கும். ஃபாயிலுக்கு ரஃபா தானே. அடையாளமா என்ன கொடுத்தோம்? வாவ். ஏன்னா இது ஜம்மு முதக்கர் சாலி, அதனால அதுக்கு என்னதான் அடையாளமா கொடுப்போம்? வாவ் தான் கொடுப்போம். அதான் வாவு, வாவ் தான் அடையாளம். ராயிஹூன, ராயிஹூன என்பது மாத்தூஃப், காதூன என்பது மாத்தூஃப் ஆகும். சரியா. அப்ப எதன் மீது நம்ம மாத்தூஃப் வைக்கிறோமோ அதனுடைய யாராவை பின்தொடரும். அப்ப காதூனுக்கு ரஃபா கொடுத்தோம், அதனால இதுக்கும் ரஃபா தான். மாத்தூஃபுன் மர்ஃபூன், ரெஃபர் செய்யப்பட்ட மாத்தூஃப் ஆகும். சரியா. அப்ப அதுக்கு அடையாளமா என்ன கொடுத்தோம்? இதுவும் ஜம்மு முதக்கர் சாலிம் தான், அதனால வாவ் தான் கொடுத்தோம். சரியா. அதுக்கப்புறமா பாருங்க, கடைசியா இங்க என்ன வந்துச்சு? அன் ஹதமி அப்படின்னு வந்துச்சுல. இப்ப ஹதமி என்பது இஸ்முன் மஜ்ரூரும் பி அன். ஹதமை, அன்னை கொண்டு ஜரு செய்யப்பட்ட இஸ்மாகும். அப்ப அன்னு ஜாரு, ஹதமின்றது மஜ்ரூர் ஆகும். அப்ப ஹதமின் என்ன செஞ்சோம்? அதுக்கு மஜ்ரூருக்கு அடையாளமா கசர் கொடுத்தோம். சரியா. அல் கசரத்து, கசரா தான் அதோட அடையாளம். கடைசியா என்ன வந்துச்சு? கைருக்க, மா பனாஹு கைருக்கன்னு வந்துச்சுல. இந்த பனாவுடைய ஃபாயில் தான் கைரு. இப்ப பனா ஃபேலு, கைருன்றது ஃபாயிலு, ஃபாயிலும் மர்ஃபூன், ரெஃபர் செய்யப்பட்ட ஃபாயில் ஆகும். அது லம்மத்து. அதுக்கு அடையாளமா கைரு அப்படின்ற ஆக்கள் லம்மத்து தானே கொடுத்தோம், அதோடைய அடையாளமா லம்மு கொடுத்தோம். சரியா. இப்ப இதோடைய பயிற்சிகள் இதோட முடிந்து விட்டது. வாருங்கள், தொடர்ந்து அடுத்தடுத்த பயிற்சிகளை அடுத்தடுத்த பாடத்தில் காண்போம். ஆஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி